வாழ்க்கையில் நம் கண்ணீரை துடைக்கத்தான் சிலர் நம்மிடம் அன்பு காட்டுகிறார்கள் என்று நினைத்தால் ஒரு நாள் அவர்கள்தான் அதே கண்ணீருக்கு காரணமாகி நம்மை விட்டு செல்கின்றனர். ஆசையை தீர்த்து கொள்ள அன்பு என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி ஆசையும் தேவையும் முடிந்த பின் ஒரு குப்பை போல தூக்கி எறிந்து விடுகின்றனர். வாழ்க்கையில் சிலர் ஏற்படுத்தும் காயம் ஆயுள் முழுவதும் ஆறாமல் இருக்கும். இங்கு அதை மறைத்து வாழ சிரித்து வாழ்வது போல நடிக்கத்தான் வேண்டியுள்ளது. உண்மைதான், யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத ஒரு விஷயம் ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இவை இரண்டுமே நம்மை அசிங்கப்படுத்தி. நீ என்னை அழைத்த குரல் எனக்கு கேட்டது. நீ விரும்பியது கொடுக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்தவுடன் வணங்கிக்கிட்டு ஃபாலோ செய்து ஓம் முருகா என்று பதிவிட்டு பலருக்கும் பகிர். யார் மேலும் எதன் மேலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ பழகுங்கள். எதுவும் சில காலம்தான் என்று உன் வாழ்க்கை இருந்தால் ஏமாற்றம் பெரியதாக இருக்காது. உன் வாழ்நாளில் எந்த முடிவாய் இருந்தாலும் அதை நீயே ஏடு. அடுத்தவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காதே. அந்த முடிவில் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சியாக இரு. தோல்வி அடைந்தால் அனுபவமாக ஏற்றுக்கொள். பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கனவாகவே போவதும் நிஜமாக மாறுவதும் உங்கள் கைகளில்தான் உள்ளது. கால்களை நனைக்காமல் கடலை கடக்க முடியாது. கண்கள் நனையாமல் வாழ்க்கையில் வெல்ல முடியாது. இன்று நீ படும் அவமானமும் கஷ்டமும் நாளைய வெற்றிக்கு உன்னை தயார்படுத்தும். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுள் உன் பக்கத்துல நின்றாலும் எந்த பயனும் இருக்காது. நீ மனம் திறந்து பேசியதால் இன்று ஒரு பிரச்சனை உனக்கு முடிவுக்கு வந்திருக்கின்றது. அதை மனதிற்குள் வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் பயந்திருந்தாய், என்னவெல்லாம் கற்பனை செய்தாய், இப்போது எல்லாம் மாறிவிட்டது என்பது உனக்கு புரிகிறதா? எந்த பிரச்சனை வந்தாலும் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு விருப்பமானவரிடம் மனம் விட்டு பேசினாலே பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்துவிடும். உனக்கு வேண்டியதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுக்கு சற்று தாமதமானாலும் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். ஒன்றை கவனித்தாயா? என்னை வழிபட ஆரம்பித்து பிறகு உன் பக்தியின் முன்னேற்றத்தின் சாட்சியாக உன் அழுகை குறைந்துவிட்டது. நீ இதற்கு முன்பு தொடர்ந்து பல இரவுகள் அழுது உள்ளாய். அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உனக்குள்ளே ஒரு தைரியம் வந்து உன்னை சுற்றி நல்ல சூழல் உருவாகிறது. நல்ல நேர்மறை எண்ணத்தோடு நீயும் உன்னை சுற்றியும் எல்லாம் சரியாக நடக்கிறது. சிலர் நம்மை ஏமாற்றிவிட்டதாக அவர்களை நினைத்து அவர்களை பெருமிதம் அடைந்து கொள்வார்கள். ஆனால் நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, துரோகம் என்பது அவர்களுக்கு புரிவதில்லை. நம்முடன் எவ்வளவு நன்றாக பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை முகம் சில சந்தர்ப்பங்களில்தான் நமக்கு தெரிகிறது. முதுகில் குத்தும் நண்பனை விட முகத்தில் அறையும் எதிரியே சிறந்தவன். நீ பட்ட அவமானத்தை பத்திரமா சேர்த்து வை. உனக்கான நேரமும் தகுதியும் ஒரு நாள் வரும். அப்போ ஒருத்தனை விடாத. எப்பொழுதும் அசிங்கப்பட்ட பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்றப்படும் விளக்குக்கு சமம். இருந்தும் பயனில்லை, எரிந்தும் பயனில்லை. பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் எப்பொழுதும் பயனற்றது என்பது சிலருக்கு புரிவதில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை. அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக இரக்கமே இல்லாத சைக்கோ மனிதர்கள். ஒன்னு, அடடா இவர்கள் எவ்வளவு நல்லவர்களாயிருக்காங்கன்னு அப்படின்னு நீயே அதிசயிக்கிற அளவுக்கு ஆரம்பத்துல அவ்வளோ நல்லவங்களா நடிப்பாங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அவங்க சில்லற புத்திய அதுல காமிச்சிடுவாங்க. 2, அவனோட ஒரு சின்ன ரகசியத்தை உன்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லி உன்னோட பெரிய ரகசியத்தை வாங்கிடுவாங்க. சமயம் வரும்போது அதையே ஆயுதமாக்கி உன்னை அசிங்கப்படுத்தவோ மிரட்டவோ தயங்க மாட்டாங்க. 3, உன்கிட்ட மத்தவங்கள பத்தி தப்பாவும் மத்தவங்க கிட்ட உன்னை பத்தி தப்பாவும் சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து விலகியே இருங்க.